கடந்த 27ஆம் தேதி வந்து நக்கீரன் கோபாலுக்கு எதிராக அவர் பரப்பும் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தோம். அந்த போராட்டம் வந்து வெற்றிகரமாக முடிவடைஞ்சதுனால காவல்துறை வந்து என் மேலே வேணுமே வந்து பொய் வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து இன்னைக்கு வந்து கரம் கோட்டார் அவர்கள் மேலே வந்துச்சு. நக்கீரன் கோபால் பேசாத ஆட்களே கிடையாது. அதாவது அவர் வந்து தன்னுடைய புனைவான அந்த பாலியல் ரீதியான ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணாத ஆட்களே கிடையாது. அதில் வந்து பெண் போலீஸார்கள் இருக்காங்க, ஜட்ஜ் இருக்காங்க, எக்ஸ் ஜட்ஜஸ் இருக்காங்க, எக்ஸ் சிஎம் இருக்காங்க, எக்ஸ் கவர்னர் இருக்காங்க, நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, ஏன் நிறைய நடிகைகள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஆட்கள் மேலே வந்து அவர் வந்து பாலியல் ரீதியான அதே மாதிரி அந்தரக ரீதியான புனைவு கதைகளை வந்து எழுதி ஒரு மஞ்சள் பத்திரிகையாக வலம் வருகிறார் நக்கீரன் கோபால். இந்த நக்கீரன் கோபாலை காப்பாற்றுவதற்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து காவல்துறை வந்து என் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு வந்து அது நம் கோட்டார் அவர்கள் மேசைக்கு வந்துச்சு. அதில் வந்து நான் பண்ணதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து அந்த பாலியல் ரீதியான அந்த புனைவு கதைகள் வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியும். ஒருத்தவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய குற்றங்களை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், அவங்க செய்யக்கூடிய பிற செயல்களை வந்து விமர்சித்து பேசலாம். ஆனால் ஒரு பத்திரிகை தர்மம், அது பத்திரிகைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து அதில் புனைவு கதைகள் நிறையா இருக்குது. இதை எதிர்த்து போராட்டம் பண்ணதுக்காக என்னை இப்போ வந்து காவல்துறையினர் கைது பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த கைதை நான் வந்து எதிர்கொண்டு கண்டிப்பாக சட்டப்படி என்ன நடவடிக்கை